ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் அமீர் சேனல் நட்டோ ஷிப்புடனில் எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிலந்தி விடுவானே அவனா தெரியலையே. ஓ பாட்டிச்சியோ, நீங்க அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. மெடிக்கல் நிஞ்சுட்சுவா இல்ல நாம சீக்கிரமா திரும்ப போய் அந்த பாய்சனோட பாதிப்பை குறைச்சாகணும். இங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சது. அவனை வீழ்த்திட்டோம். இதை விட முக்கியமா ஒரு வேலை இருக்கு. அதான் என்னுடைய மிகப்பெரிய கடமை. அப்படியே முடிவு பண்ணி என் கடமையை நான் நிறைவேற்றாம எங்கேயும் வரமாட்டேன். அப்படின்னா பாட்டிச்சியோ சொன்னது இதை பத்தி தானா? அவங்க இப்ப பண்றது அதேதான். காராவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு விடுங்க. பாட்டிச்சியோ அவங்களோட உயிரை கொடுத்து அவனை காப்பாத்த பாக்குறாங்க. வெளிப்படையா சொல்லல, மனசுக்குள்ளே சொல்றது. என்ன சொன்ன? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான். அவனுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னது உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நீ என்ன சொல்ற சாக்குரா? நிஜமாவே இதெல்லாம் சாத்தியம் தானா? இல்ல இதுவும் ஒரு ஜூட்சு. பாட்டிச்சியோக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் ஜூட்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆனா என்னோட பாட்டிக்கு தெரியாதா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சக்ரா ஃப்ளோ அவங்க என்ன எப்படி செய்யறாங்க? கண்ணா இந்த பின்னாடி இருக்கு. ஜூட்சு செய்யறதுலயும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. குறையுது. இணைஞ்சு போறதுனால குறையுது போல. இல்ல ஆமாங்க. இல்லப்பா, சக்கராவே குறையுது. பாட்டிக்கிட்டே இணைஞ்சு இல்லை. ஆனாலும் முயற்சி இன்னும் பண்றாங்க. வேலை செய்யல. இன்னும் விஷம் இருக்கு பாட்டி உடம்புல. எனக்குள்ள இருக்கிற சக்கரை பத்தல. சக்கரை வந்து குடுக்கலாமா? இது வேலை செஞ்சே ஆகணும். இது வந்து சாப்பிடுறதுனால அவளோட இது யூஸ் பண்ணால நருட்டோ. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எனக்குள்ள இருக்கிற சக்கராவை பயன்படுத்திக்கோங்க. இப்படி பண்ண முடியுமா? உதவ முடியும். ப்ளீஸ் பாட்டி. ஆமா, ஆனா நருட்டோட எக்கச்சக்க சக்கரா இருக்கு. நருட்டோ ரெண்டு பேருமே ஜின்சுரிக்கி தான். சான் வில்லேஜ்ல இருக்கிறவங்கள விட ஓ, அந்த மாதிரி நருட்டோ கனெக்ட் தான் ஆகுறதா? உணர்வுகளை புரிஞ்சு வச்சிருக்கான். அதை ஏன்னு தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள் ஒரு ஜின்சுரிக்கையை எவ்வளவு மோசமா நடத்திருக்காங்க. அதனாலதான் காராவை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். காரா சான் வில்லேஜை சேர்ந்தவனா இருந்தாலும் நருட்டோக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஒருவேளை ரெண்டு பேரும் ஜிஞ்சுரிக்கின்றதுனால பண்ண முடியுமா? என் ரெண்டு கைகள் மேல வைக்க முடியுமா நருட்டோ? சாத்தியம்தான் போல. இதுதான் உயிர் கொடுப்பான் தோழனா. பயங்கரமா எடுத்துக்குது சக்கராவை.
பின்ன 3 நாளா வச்சு உறிஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் கை வச்சா ஒன்றும் பவரா இருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். லீஃப் வில்லேஜுக்கு ஹொகாகே ஆகணுங்கிறது தான் அவனோட கனவு. ஆனா சாண்ட் வில்லேஜுக்கு காரா கசிகாகே ஆயிட்டாங்கிறது தான் அவனோட கவலை. ரொம்பவே வருத்தப்பட்டான். ஆனா அவனோட ஆழ் மனசுல காராவோட வெற்றிக்கு கண்டிப்பா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ரொம்ப ரொம்ப அதாவது, சந்தோஷப்பட்டிருப்பான். நருட்டோவுக்கு இன்னொரு அற்புதமான கிஃப்ட் இருக்கு. அவன் சந்திக்கிறவங்கள கூட பெருசா பழக்கம் இல்லைனாலும் பெருசா பேசலன்னா கூட அவன் சுலபமா பழகிடுவான். இதுதான் உங்களுக்கு அவங்க பேரனை பார்க்குற மாதிரி இருக்கும். உருவாக்கப்பட்ட இந்த உலகத்துல அந்த கால மக்கள் பேச்சை கேட்டு நடக்கிற ஷினோபிகள் மத்தியில மத்தவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்காத உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு இந்த தருணத்துல உணர்றேன். பழசையெல்லாம் நான் தப்பா மறந்துட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இந்த கடைசி காலத்துல நான் இந்த உலகத்தை மாத்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடிஞ்சிருக்கு. சாண்ட் வில்லேஜும் லீஃப் வில்லேஜும் நல்ல நண்பர்கள். இந்த 2 கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வருங்காலங்கிறது எங்க காலத்துல இருந்த மாதிரி இல்லாம மாறணும்னு ஆசைப்படுறேன். உனக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு ககாஷி என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்காரு. அந்த பவரை பயன்படுத்தி வருங்காலத்தை உன்னால மாத்தி அமைக்க முடியும். நீயும் ஒரு நாள் ஹொகாகே ஆவ. உன்ன மாதிரி ஒரு ஹொகாகேவை இந்த உலகம் பார்த்திருக்க முடியாது. உங்ககிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் சாகுரா. சொல்லுங்க பாட்டி. வருங்காலத்துல இதே மாதிரி உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ உதவி செஞ்சு ஆகணும். சாவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு உதவி உனக்கு என்ன கிடைக்க போகுது? வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீ உதவணும். இந்த உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் சில பேர்கிட்டதான் இந்த மன உறுதிய பார்த்திருக்கேன். வருங்காலத்துல உன் மாஸ்டர் மிஞ்சின குனோய்ச்சியா ஆவ. எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாமே. நாருட்டோ, இந்த வயசான கிழவிக்கு உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? காரா அவன் வாழ்க்கையில எவ்வளவு வலிகள் அனுபவிச்சிருக்கான்னு இந்த உலகத்துல கண்டிப்பா ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அவனுக்கும் உனக்குள்ள இருக்கிற வலிய பத்தி நல்லா தெரியும். தயவு செஞ்சு காராவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அதைதானே இப்போ பண்ணாரு. உனக்காக நீ எல்லாரும் இப்போ காராக்காகவும் நிற்கிறாங்க. யாரது? என் பேரை கூப்பிட்டது யாரு? முனிஷ்டானா? யாரது? பழசு நினைக்கிறேன். இந்த கை முன்ன பேசியிருந்தாங்க. அதான் அங்கே விட்டத்துல தொடங்குற மாதிரி இருக்கு. கை மாதிரி இருக்கு. ஆமா, என்னுடைய கையதான். ஆனா கொஞ்சமா நினைவு வருதுன்னு நினைக்கிறேன். அதேதான். நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஐயோ, இந்த கிளிப்பை அடிக்கடி போட்டு காட்டாதீங்க. இதுக்கு பின்னாடி நருட்டோ தெரியாம பாரு. நினைச்சேன். காரா, ஐயோ, ஒரு பிரதர்ஸ் மாதிரி 2 பேரும். ஆனா பாட்டி எது? நீங்களா எப்படா வந்தீங்க? பாடி வெண்ணைங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உனக்கு உதவி பண்ணதான் எல்லாரும் வந்திருக்காங்க. உன் நிலைமைய பார்த்து நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? லார்ட் காரா சார், உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? தெமாரி அனுப்பிடலாம்.
இன்னும் அந்த டீம் வரல போல இருக்கே. இல்லை அவங்க கூட தான் அந்த பொண்ணு வந்துச்சு. நேரம் வந்து இது பண்ணியிருக்காங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. காராக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கும். நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? சரியா சொன்ன. உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இப்பதான் அவன் வந்திருக்கான். அவனை கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? காரா காசே காகேன்ற விஷயத்த மறந்துட்டீங்களா? ம் அவனுக்கு அதெல்லாம் அந்த எப்போ? மரியாதையை கொடுங்க. இவன் அழகான ஃபேஸ் போயிட்டு போட்டு வச்சிருக்காங்க. காரா, வாயை திறந்து எப்படி இருக்காரு சொல்லு. வந்தது லேட்டு. பொறுமையாரு. எந்திரிச்சு நிக்கணும்னு அவசரப்படாத. உன்னுடைய உடல் பழைய நிலைமைக்கு திரும்ப வர கொஞ்ச நேரம் தேவைப்படும். நீங்க திரும்ப வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். கடவுள் உங்களை காப்பாத்திட்டாரு. நீங்களாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உலராத. லார்ட் காராவை நம்ம எப்படி இழப்போம்? இந்த உலகத்துல லார்ட் காரா மாதிரி அழகான அறிவான பலசாலியை யாரும் பார்த்திருக்க முடியாது. கிரஷா? லார்ட் காரா எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்க. நம்ம ஊர் காசுக்காக அவருக்கு எதுவும் ஆகாம இனிமே நான் பாதுகாக்கிறேன். இந்த மாதிரியே என் பக்கத்தில் வச்சுக்கிறான். நான் தான் அவரை பாதுகாக்கிறேன். காரா. ஐயோ அவனை எல்லாரும் போட்டு நான் இன்னும் ஒரு கிணினா இருக்கிறதால எல்லாம் மட்டும் தலையை எல்லாரும் வைக்கிறா. எப்படி என்ன பந்தாடுறீங்க? சரி சரி அழாத. ம்? ம்? பார்க்க கொஞ்சம் அழகா அறிவா இருந்தா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? நம்மளெல்லாம் இப்படிதான் பந்தாடுவாங்க. என்ன நம்மளும் ஒன்றி கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. எனக்குள்ள இருக்கிற வலி என்னங்கிறது அவனுக்கும் தெரியும். சொல்ல போனா அவன் தான் எனக்கு என்னோட இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத பாட்டிக்கு என்ன ஆச்சு? நானும் கண்டிப்பா ஒரு நாள் என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமானவனா மாறி காட்டுவேன். நாருட்டோ, தேங்க்யூ. நான் ஒண்ணுமே பண்ணல. காராவுக்கு திரும்ப உயிர் கொடுத்தது பாட்டி சியோ தான். அவனை எல்லாருமே. காப்பாத்துறதுக்கு அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் நெஞ்சுட்சுவை பயன்படுத்தினாங்க. பாவம் அப்படியே டயர்ட் ஆகி படுத்து தூங்கிட்டாங்க. சாண்ட் வில்லேஜ்க்கு திரும்ப போறதுக்குள்ள சரியாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு வாய்ப்பில்லை. நருட்டோ விஷயமே தெரியல. அந்த ஜுட்சுவை பயன்படுத்தி இருக்காங்க. நீ என்ன சொல்ற கான்குரோ? அவங்களுக்கு என்ன ஆச்சு? முடியாது. நான் தான். அவங்க பயன்படுத்தினது மெடிக்கல் நெஞ்சுட்சுவ கிடையாது. அது ஒரு ரீஅனிமேஷன் நெஞ்சுட்சு. சியோ பாட்டி இப்ப உயிரோட இல்ல. ரீஅனிமேஷன் ஜுட்சுவா? ஆனா ஒருத்தரை காப்பாத்துனதுக்கு இதுதான் தண்டனையா? உயிரோட இல்லாத ஒருத்தங்களுக்கு உயிர் கொடுக்கதான் இந்த ஜுட்சுவை பயன்படுத்துவாங்க. ஆனா உயிர் கொடுத்தவங்க இறந்துருவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. காய் சென்சை, சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா பல ஒன்றும் புரியல. வருடங்களுக்கு முன்னாடி எங்க பப்பட் மாஸ்டர் க்ரூ பொம்மைங்க வடிவில் இருக்கிற பப்பட்ஸ்க்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஜூட்சுவை உருவாக்குனாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு தலைமை தாங்கினது சியோ பாட்டி தான். அவங்க அதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் இதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் அவங்க கை விட்டுட்டாங்க. அது ஒரு ஃபார்பிடன் ஜுட்சுவா ஆரம்பிச்சாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்கும் அவங்க அனுமதிக்கல. அப்படியே சீல் பண்ணிட்டாங்க. போட்டி பொறாமைன்னு உருவாக்கப்பட்ட இந்த உலகத்துல அந்த கால மக்கள் பேச்சை கேட்டு நடக்கிற ஷினோபிகள் மத்தியில மத்தவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்காத உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட வாழ்க்கையில நான் ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சிருக்கேன். ஆனா இந்த நேரத்துல, அதாவது என்னோட கடைசி தருணத்துல இந்த உலகத்தோட நன்மைக்காக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாண்ட் வில்லேஜும் லீஃப் வில்லேஜும் நல்ல நண்பர்கள். அந்த காலத்துல இருந்த மாதிரி இல்லாம எதிர்காலத்துல 2 கிராமங்களும் பிரகாசமா இருக்கணும், நண்பர்களா ஒன்று இருக்கணும். சேர்ந்தாலும் உயிரை இருக்கு. உன்கிட்ட ஸ்பெஷலான பவர் இருக்குன்னு ககாஷி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த பவரை பயன்படுத்தி வருங்காலத்தை உன்னால நிச்சயமா மாத்த முடியும்.
நீயும் ஒரு நாள் ஹொக்காகேயே ஆவ. உன்ன மாதிரி ஒரு ஹொக்காகேயை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உன்னை நான் எப்படி ஏமாத்தின பாத்தியா? நான் சொன்னேன்ல கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன்னு. ஜாலியா பார்த்துட்டு அவங்க பாட்டு சிவனேன்னு இல்லாம பாத்தீங்களா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவ விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்த்தேன். ஆனா இப்ப அவ முகமே சாந்தமா இருக்கு. இந்த தாத்தாவுக்கு அந்த பவர்லாம் இல்லை போல இருக்குல்ல, ஆமா, பாட்டிக்கு மட்டும்தான். ஆமா. காராக்கு தான் பொறுப்பு அதிகம். நருட்டோ, நீ மத்தவங்கள மாதிரி இல்ல, ரொம்பவே வித்தியாசமானவன். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை மாத்தக்கூடிய சக்தி உன்கிட்ட தான் இருக்கு. பாட்டியோட எண்ணத்தை மாத்தினதான் வந்தோம். எங்க ஹிடன் சாண்ட் வில்லேஜோட வருங்காலத்தை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்லைன்னு அடிக்கடி சியோ பாட்டி சொல்லுவாங்க. ஆனா காராவுக்காக அவங்க இவ்வளவு தூரம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. லேடி சியோ வருங்காலத்தை அவங்க 2 பேர்கிட்டயுமே ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு ஷினோபியா அவங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆமா, நம்ம தேர்ட் ஹொக்காகே மாதிரியே. சரியா சொன்ன. கொஞ்சம் தாமதம் ஆனாலும் பாட்டியோடைய ஆசை என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். லார்ட் காரா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? நல்லாதான் இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே லேடி சியோக்காக வேண்டிக்கோங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். நான் பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்தது சாக்குரா தான். பாட்டி சியோ, இந்த எபிசோட் எப்படிங்க சொல்கிறது, சந்தோஷம் கலந்த வருத்தம், வருத்தம் கலந்த சந்தோஷன்ற மாதிரி ஒரு மிக்சடாக இருந்துச்சு. ஒரு பக்கம் காரா இருந்துட்டான்னு சந்தோஷம், ஒரு பக்கம் பாட்டி அப்படி விழுந்து கிடக்கிறது. என்னடா இது மிக்சடு எமோஷனாக காட்டுறீங்க, எதுக்கு தானே நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. கொஞ்சம் எபிசோட் பாட்டி வந்தாலும் அவங்களுக்காகவும் அழ வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சுற்றி அத்தனை பேர் வந்து நின்னது, அதுவுமே எதிர்பார்க்கல, அவ்வளோ பேர் வந்து நின்னதுலாம். எனக்கு இப்போது காண்டாக தான் இருக்குது. நான் சொன்னேன் இந்த பாட்டி வந்து புதஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வருவீங்கன்னு, அதே தான் நடந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வந்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும், ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அதுவும் சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா காராக்காக ஒருத்தர் கூட இல்லைன்றப்போ, இப்போ அவன் எழுந்து பார்க்குறப்போ இத்தனை பேர் அவனுக்காக வருத்தப்பட்டாங்கன்றப்போ அவனுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் இருந்திருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ் தான். பட் இங்கே பாட்டி தான் எப்படி சொல்கிறது, அந்த லீஃப் வில்லேஜையே தப்பாக தான் பார்த்து நினச்சி. ஏன்னா வந்து தான் பேரனோட அப்பா அம்மாவை கொன்னவங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படி தானே இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வழக்கம் தானே இப்போ இவங்கள்ட்ட வருது இந்த ஜென்ரேஷனுக்கு. அப்போ நம்ம தான் லீஃப் வில்லேஜை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோன்றதை பாட்டி புரிஞ்சுக்கிச்சு. ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதுக்கு அவங்க காரணம் இல்லைன்றதை புரிஞ்சனால தான் இந்த வார்த்தைங்கள்லாம் வருது. ஸோ வந்து அந்த நருட்டோ பார்த்து பேசுனது இது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான். இவன் ஒருத்தங்கிட்டே இவ்வளோ இருக்குன்னா அப்போ அந்த லீஃப் வில்லேஜ் எப்படி இருக்கும்,
அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமாக பாட்டி மாறுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நருட்டோட வார்த்தை, அவன் செயல், இது எல்லாம் தான். இதெல்லாம் அவனை மாற்றிருக்கு. ஸோ வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே இவங்கள நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைப்போம். இப்போ நான் உயிரோடு வந்து என்ன ஆக போகுது, அவன் உயிரோடு இருந்தாலாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து காக்கும்ன்றது தான் அவங்களோட முடிவு. அதை அப்பயே எடுத்துட்டாங்க சாக்குரா கிட்ட ஃபைட் முடிக்கிறப்பவே. ஸோ அதுதான் நடந்துச்சு. ஆனால் அந்த காராவும் நரோட்டோவோட அந்த அந்த பாண்டிங்கை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். ஒரு பிரதர் ஃபீல்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் அவங்களுக்காக நிற்கிற கக்காஷி டீம், காய் டீம், அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ செல்ல குட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலுமே அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்தாலே. எனக்கும் அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா நருட்டோ தான் வந்து காராக்காக நின்னது. இப்போ வந்து நருட்டோக்கு யார் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ காராக்காகவும் நின்று இருக்காங்க. அதுவுமே ஒரு ஹாப்பினஸ். அவங்க சொந்த சாண்ட் வில்லேஜில் நிற்கிறவங்க ஒன்று, லீஃப் வில்லேஜில் இத்தனை பேர் காராக்காக நின்று இருக்காங்க. எல்லாருமே உயிர் கொடுக்க ரெடியாக இருந்தவங்க தான். ஒருத்தருக்கு இவங்க வந்து நருட்டோ தான் இல்லை சாக்குரா தான் இல்லை, அங்கே இருந்த மொத்த பேருமே எல்லாருமே வந்து உயிர் கொடுக்கவும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நின்னாங்க. எதுக்காகனா காராக்காக. ஸோ அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே அவனுக்கு இன்னும் அவனை வந்து இன்னும் நல்வழிப்படுத்துன்ற மாதிரி தான். காரா வந்து எப்படி இருந்தானோ அவன் மனசில் இருந்த காயம், புண்ணு, அது எல்லாத்துக்கும் மருந்து போடுற மாதிரி தான் இந்த செயலாம் இருந்துச்சு. இது இன்னும் அவனை நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம காரா அடிபட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபீல் தான் இருந்தது. தனியாக இருக்கான், எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்ற ஃபீல் இருந்து அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இத்தனை பேர் நிற்கிறாங்க, அவனுக்காக ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சின்னு பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே அவனுடைய உள்ளே இருக்க அந்த நிறைய உரிகிறப்போ அவன் தனியாக ஃபீல் பண்ணது, கை வந்து பார்த்துட்டு யாருமே இல்லைன்றப்போ, இப்போ கரெக்டாக உயிர் கொடுக்குறப்போ நருட்டோட கை வந்து வச்சது, அது எல்லாமே ஒரு மிக்சடு எமோஷனுங்க. அது எனக்கே கண் கலங்கிச்சு. இப்படி தாண்டா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னா இதாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.